மில்லியன் சப்ஸ்கிரைபர் நெருங்கிட்டு இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். தம்பி சொன்னது போல் விரைவில் இன்னும் ஒரு 24,000 என்னமோ தான் இருக்குது பேலன்ஸு. சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்திய அளவில் அந்த சிஜேபி பார்ட்டி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. காங்கிரஸ் ஏற்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை சிஜேபி பார்ட்டி ஜென்சி இந்த தலைமுறையில் உள்ள இளைஞர்கள் பண்ணியிருக்காங்க. தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஒரு போராட்டத்தின் மூலம் ராஜினாமா செய்யப்பட்டிருக்கிறார். பாஜகவோட அரசியல் வரலாற்றிலே ஒரு போராட்டம் நடத்தி, அதுவும் மாணவர்கள் போராட்டம் நடத்தி அமைச்சர்கள் இந்த மாதிரி ராஜினாமா செஞ்சதே இல்லை. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இந்த ராஜினாமாவை? வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸில் தான் ஹெட்லைன்ஸ் கரெக்டாக போட்டிருக்காங்க. மந்திரி பிரதான் அவுட் இன் ஜென்சி டெபியூ. ஸோ அவர்களோட முதல் போராட்டத்தில் ஒரு மந்திரியை காவு வாங்கிட்டாங்கன்றது தான் இதோட தலைப்பு. இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஹெட்லைனாக நான் சண்டே இண்டியன் எக்ஸ்பிரஸோட ஹெட்லைன்ஸை தான் நான் பார்க்குறேன். 3 மாதங்களுக்கு முன்பு கூட இது நினைத்து பார்க்க முடியாத விஷயம். ஆப்போசிஷன் ஃப்ராக்மெண்டட் அண்டு இந்தியா கூட்டணி இருந்த இடம் தெரியாமல் இருக்கிறது. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி வெற்றி பெறும் என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி வெற்றி பெற்றிருப்பது நினைத்து பார்த்தால் நம்புவதற்கு அவ்வளவு கடினமாக இருக்கிறது. இதோட தொடக்கம், இவர்கள் நேற்று அடைந்த இந்த வெற்றி, இதோட ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 2-2.25 மாதம். கேஷுவலாக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு ரிமார்க்கு, வேலை வெட்டியே இல்லை இவங்களுக்கு, கரப்பாம்பூச்சி மாதிரி எங்கே பார்த்தாலும் இருக்காங்க என்று ஒரு ரிமார்க்ஸை சொல்ல, இந்த அபிஜித் தீப்கே கரப்பான் பூச்சிகள் ஒன்று கூடினால் என்ன என்று ஒரு கூகுள் ஃபார்மை ஓப்பன் பண்ண, அதை செயலுக்கு கொண்டு வந்தது தான் முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன். இந்த நேரத்தில் அந்த அபிஜித் திப்கேவோட தலைமை குணத்தையும் நாம் குறிப்பிட வேண்டும். வெளிநாட்டில் உட்காந்துட்டு பாதுகாப்பாக ஆன்லைனில் கம்பு சுற்றுறது என்பது எளிது. பலர் அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ட்ராக்ஷனை பார்த்ததும் நான் பாஸ்டன்லேருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வரேங்க. இந்த எந்த எக்ஸாம் பஞ்சாயத்துக்காக நாம் ஆன்லைனில் ஒன்று கூடினோமோ வீதிகளிலும் ஒன்று கூடுவோம் என்று அவர் சொல்ல, லடாக் போராட்ட வீரர் சோனம் வாங்சுக் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து வாருங்கள் ஒரு உண்ணாநோன்பு போராட்டத்தை தொடங்குவோம் என்று தொடங்கிய நிமிடம் முதல் நேற்று வரையில் கூட அவர்களுக்கு ஊடகங்களுக்கு ஆதரவு இல்லைன்றதும் நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க. பாலநிலத்தில் போராட்டம் எதுக்கு தொடங்குச்சு? தமிழ்நாட்டில் சிஜேபிக்கு அங்கே ஆதரவு தெரிவித்து இந்த போராட்டம் தொடங்கியது. அவங்க போராட்டத்தை முடிச்சிட்டாங்களா? நீங்கள் முடிச்சுட்டு போக வேண்டியதுதானே. இங்கே போராட்டம் நடத்துறவங்க சிஜேபி நாங்கள் முடிச்சுக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னொரு தரப்பு தான் இல்லை முடிக்கக்கூடாது, இங்கே உட்காருங்கன்றாங்க. அது எந்த குரூப்ன்றது சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதில் இன்னொரு குரூப் வாங்க மெரினாவுக்கு போகணுன்றாங்களே சார். மெரினாவில் எந்த அரசும் போராட்டம் நடத்த அனுமதிக்காதுன்றது தெரிஞ்ச விஷயம்தான். தாவேக அரசுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை தொடர வேண்டும் என்றே சொல்கிறார்கள். இன்றைக்கி நடக்கிற பேரணியிலும் அதோட நீட்சி தான். இந்த நீட்டு வேணுமா வேணாமான்றது ஒரு பெரிய வாதம். ஓகே, ஆனால் நீட்டை ஒழிச்சிட முடியுமா அல்லது தமிழகத்துக்கு நீட்டிலிருந்து விலக்கு வாங்க முடியுமா அப்படின்றதெல்லாம் உடனடியாக சாத்தியம் இல்லாத கோரிக்கை. இல்லை, அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை நடத்த வேண்டும் என்றால் நீங்கள் அவர்கள் தான் இடத்தை காலி செய்து விட்டார்களே, ஜந்தர் மந்தரில் போய் அமர்ந்து போராட்டம் நடத்துங்கள். இங்கே போராட்டம் நடத்தி எதுக்கு ஜனநாயகன் படத்தை திட்டிட்டு இருக்கீங்க? படம் பார்க்கறதுலாம் எதுக்கு கரிச்சு கூட்டிட்டு இருக்கீங்க? இங்கே போராட்டம் பண்ணால் சும்மா பிடிச்சி இழுக்கிறாங்க, அங்கெல்லாம் ஆணியை வச்சுல அடிப்பாங்க. சார், இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க தொடர்ந்து தாவேக அரசுக்கு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதை உறுதிப்படுத்துகிற விதமாக நக்கீரன் கோபால் அவர்கள் ஒரு சென்னை பிரஸ் கிளப்பில் நடந்த ஒரு நிகழ்வில் திருப்பரங்குன்ற ஃபைல்ஸை கூட வெளியிடுறதுக்கு இந்த அரசு அனுமதிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறார். நானும் பார்த்தேன் அந்த வீடியோவை, கொஞ்சம் தான் பார்த்தேன். அவர் ஒரு பத்திரிகை ஆசிரியர். அவரை பார்த்து இன்றைய இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி ஏற்கனவே சோஷியல் மீடியாவில் இளைஞர்கள் கண்ணிய குறைவாக எழுதுகிறார்கள் என்ற விமர்சனம் இருக்கிறது இல்லையா? ஸோ அவரெல்லாம் சொசைட்டிக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். நேற்று இந்த கோபால் பேசின வீடியோ பாருங்கள். ஃபுல்லாக முதலமைச்சரை அவன் பேசுகிறார். உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் விஜயை, இருந்தாலும் அவர் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டில் அவர் தான் உட்காந்துருக்காரு. அவர் தான் உங்களுக்கு சிஎம் இல்லை, கடந்த ஆட்சியில் யாராவது இப்படி முக ஸ்டாலின் அவர்களை பேசியிருந்தா அவர் விட்டுருப்பாரா? தொடர்ந்து அவன் பேசுகிறார். ஆனால் கோபால் அவர்களை ஒரு விதத்தில் நான் பாராட்டுகிறேன். இவர்கள் அத்தனை பேர் மனதில் இருப்பதையும் அவர் வெளிப்படையாக பேசிவிட்டார். இவங்க எல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நடந்துக்கிறாங்க, ஒன்றும் தெரியாத மாதிரி. அவர் வெளிப்படையாக பேசிட்டார். இதெல்லாம் ஒரு ஆட்சி 5 வருஷம் எப்படி சமாளிக்குதுன்னு நினச்சி கூட பார்க்க முடியல. நான் அப்போவே சொன்னேன், வீடியோலையும் சொன்னேன், நேராகவும் சொன்னேன், ஒரு எஃப்ஐஆரை போட்டு விடுங்க, அந்த பஸ்ஸை சீஸ் பண்ணுங்கன்னு. அதை பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி தாவேக்கவே கிடையாது, இந்த ஆட்சி வந்திருக்குமா? அதை பண்ணாமல் விட்டு தப்பு பண்ணிட்டீங்க. இன்றைக்கி என்னென்னலாம் நடக்குது பாருங்கள். நடிக்கிறத விட்டுட்டு வந்துட்டான்னு சொல்கிறீங்க. அவன் இப்போ வரைக்கும் நடிச்சுட்டு தாண்டா இருக்கான். செத்து போச்சு, அது 6 மாதம் முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, செத்து போச்சு. அதை போய் பார்த்துட்டு வீடியோ விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஜனநாயகன் படமா?
திரிஷாவும் அவங்க அம்மாவும் போறாங்க. போயிட்டு போறாங்கடா, உனக்கு என்னடா வந்துச்சு? இவங்க முன்னாடி ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு கணிச்சு வேலை பார்க்கல, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. கணிக்காம விட்டுட்டோம், தப்பு பண்ணிட்டோம், இவனுங்க எல்லாம் ஆட்சி நடத்துறானுங்க. இல்லை, நான் வந்து அதை எப்படி பார்க்குறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து திமுக எம்எல்ஏக்கள் அப்படி பேசினாங்க, முன்னாள் அமைச்சர்கள் அப்படி பேசினாங்க, கைது பண்ணாங்க. இப்போ நான் அப்படி பேசுகிறேன். இது வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்குது. தாவக கவர்மெண்ட் ட்ரிகர் பண்ணி என் மேலே வழக்கு போட்டு என்ன அரெஸ்ட் பண்ணி கரெக்ட் அதுக்கு தான் வழிவகுக்கிறாரோ அதை நோக்கி தான் போகுது. எஸ், எனக்கு என்ன தோணுதுன்னா சார், நீங்க அமைச்சரை விட்டு பேச விட்டாதான் நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்க. இப்படி நாங்க பத்திரிகையாளரை விட்டு பேச விடுவோம். நாளைக்கு பத்திரிகையாளர்களை இந்த அரசு வந்து வஞ்சிக்குது, பத்திரிகையாளர்களுக்கு எதிராக செயல்படுது இந்த அரசுன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரம் பண்ணுவாங்க. இதுதான் நோக்கம். எனக்கு புரியுது, நீங்க உங்க 2 பேரோட அசஸ்மெண்ட்டோடு நான் முழுமையாக உடன்படுகிறேன். இதுதான் நோக்கம். பட் இருந்தாலும் உனக்கு அறிவு எங்கடா போச்சு? 30-35 வருஷமா பத்திரிகை நடத்திட்டு இருக்கிய, இப்படி ஒரு முதலமைச்சர் பேசணும்? நான் உண்மையிலே கேட்குறேன், என் திரிஷாவும் அவங்க தாயாரும் சினிமா பார்க்கக்கூடாதப்பா? அவங்க 2 பேருமா அந்த வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க. எவனோ எடுத்து ரிலீஸ் பண்ணுறான், கரெக்டா? ஒரு செலிபிரிட்டி போனால் வீடியோ எடுக்க தான் செய்வாங்க, நம்ம போனால் எடுக்கிறது இல்லையா? இல்லை, கடந்த ஆட்சியில் தூய்மை பணியாளர்கள் இங்கே போராட்டம் பண்ணியிருக்கப்ப கூலி படம் பார்த்தாரு, அப்போ கையை கசைக்கிட்டு பேச வேண்டியதானே சார் அவரு? வாய் திறந்தியா நீ? 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் நடந்த எந்த அநியாயத்திற்காவது நீங்கள் வாய் திறந்திருக்கிறீர்களா? அவருடைய மதிப்பீடோடு நான் உடன்படுகிறேன். இவர்களுக்கு அறிவு குறைவு, திறன் குறைவு, அனுபவம் குறைவு, ரைட்டா? நான் ஒத்துக்கிறேன். நோக்கம் சரியா இருக்குல்ல, கத்துக்கிறாங்கல்ல, உங்களோட சிறந்த நோக்கத்தை கொண்டு இருக்குல்ல. உங்களுக்கு அறிவு ரொம்ப அதிகம் சார், நான் ஒத்துக்கிறேன். உங்களை போல இலக்கிய புலமையோ அரசியல் அறிவோ இவர்களுக்கு இல்லைதான். ஆனால் இந்த அறிவை வச்சுக்கிட்டு 2 லட்சம் கோடி கொள்ளடிக்க தானே சார் நீங்கள் பயன்படுத்தினீங்க. அந்த அறிவை கவர்மெண்ட் காசில் 5 ஆண்டுகளாக உலகம் முழுக்க சுற்றி பார்க்க தானே இதை பயன்படுத்தினீர்கள். இதை வைத்துக்கொண்டு திரைத்துறையை கட்டுப்பாட்டில் வைக்க தானே நீங்கள் பயன்படுத்தினீர்கள். இதை வைத்துக்கொண்டு மணல் கொள்ளை அடிக்க தானே நீங்கள் பயன்படுத்தினீர்கள் இந்த அறிவை. அப்போ கோபால் போன்றவர்களுக்கு, அனுபவம் இல்லாத இவர்கள் நல்லாட்சி தருவது தேவையில்லை, அறிவும் அனுபவமும் உள்ளவர்கள் வந்து கொள்ளையடிக்க வேண்டும் இல்லையா?